வெல்கம் டு சேனல். இன்றைக்கி ஒரு டெலிஷியஸான சன்னா ஆலு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 1/4 கிலோ கருப்பு மூக்கடலையை நைட்டே தண்ணியில் ஊற போட்டு காத்தால குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூட வேக வச்ச தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பக்கம் வெங்காயம், இஞ்சி பூண்டு, மிளகு ஜீரகம், இன்னொரு பக்கம் தக்காளி 4 தக்காளி இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகா அதாவது காஞ்சிருக்கிறது அதை எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு. இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம் டைரெக்டாக. அதில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். இது டைரெக்டாகவே குக்கரில் செஞ்சு அப்படியே விசில் விட்டு எடுத்துட வேண்டியது தான். அதனால தான் குக்கரில் செய்கிறேன். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம். இதுக்கு கடுகு போட்டு தாளிக்க வேண்டாம், ஜீரகம் போட்டு தாளித்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வாசனைக்கு ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, இது ரெண்டுத்தையும் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல், வேண்டான்னா விட்டுடலாம். அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தாளிப்புக்கு அதை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். நல்லா 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் செவந்து வரணும் வெங்காயம். அதுக்கப்புறமா வச்சுருக்க பச்சை மிளகா அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் 2 நிமிஷம் எண்ணெயில் வதங்கி வரணும். நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில். 2 நிமிஷம் வதங்கட்டும் நல்லா. இந்த வெங்காயமும் மிளகாவும் வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லைங்களா, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இதை வதக்கணும். நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி எண்ணெயும் அந்த விழுதும் நல்லா கலந்து ஒரு அட்லீஸ்ட் 2 நிமிஷமாச்சும் வதங்கி வரணும். நல்லா பச்சை வாசனைலாம் போகணும். போனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க. நல்லா இதில் இருக்க பச்சை வாசனையும் நல்லா போகணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி அந்த விழுதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி விழுதை ஆட் பண்ணிங்கனாலே அது கொதி வரும்போது மேலே வரைக்கும் நல்லா கொதித்து தெளிக்கும். அதனால் கொஞ்சம் மூடிட்டு வேலையை செய்யுங்க. இது கொதிக்கும்போது மேலே ஃபுல்லாக தெளிக்கும். அது 2 நிமிஷம் ஆகணும். அது கொதி வந்த உடனே இதுக்கு நம்ம தேவையான பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்தது மிளகாத்தூள் அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள், மேலே வரைக்கும் தெளிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே கலந்து வரணும். நல்லா கொதிச்சும் வரணும். ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்கணும் பச்சை வாசனை போகிறதுக்கு. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதை இப்போது இதில் ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மூக்கடலை அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. தண்ணி எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த மூக்கடலையை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கோம். அதில் சத்து நிறைய இருக்கும். அதனால் அதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே தண்ணியை நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க இப்போ சரியாக இருக்கான்னு. ஏன்னா மூக்கடலை வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கு. ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துருக்கு. இப்போது உப்பு மட்டும் பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு இது எடுக்க போகிறேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சுவையான சன்னா ஆலு கிரேவி ரெடி ஆகிடும்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி சாதத்துக்கு ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.